அங்கே உள்ளவர்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு இருந்துச்சா, ஆதரவு இருந்துச்சா, இல்லை நம்ம தௌஹீதை எதிர்க்கக்கூடியவங்க வந்து எந்த எந்த அளவுக்கு இதை நிறுத்துறதுக்கான எதிர்ப்புகளை எல்லாம் பண்ணாங்கன்னு இந்த நிகழ்ச்சியில என்ன என்ன நடந்தது, நாங்கள் எப்படி இங்க வந்தோம் என்று சொன்னால், எல்லா நிகழ்ச்சியும் ஒழுங்கா நடந்து கொண்டே வந்தது. வர்றதுல அக்கூரணை என்ற ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியுடைய முடிவுல அது வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்த முக்கியமான பிரமுகர் என்ன பண்றாரு, மேடையில வந்து நான் இஸ்லாத்தை தழுவி கொள்றேன்னு சொல்லி வந்தார். அவருக்கு களிமாவையும் இஸ்லாத்தை பத்தியும் சொல்லி கொடுத்து மேடையிலே நம்ம இஸ்லாத்தை சேர்த்தோம். இது வந்து அந்த நாட்டுக்கு இது புதுமை. ஓப்பனாக வெளிப்படையாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களை இஸ்லாத்தில் சேர்க்குதல் என்பது அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சி. இந்த சம்பவத்தை இணைத்து 22ஆம் தேதி நாங்கள் இஸ்லாம் இணைய மார்க்கம் என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்கு செய்த விளம்பரங்களையும் சேர்த்து அரசாங்கத்துக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. எப்படி போடுறாங்க, இவர் ஜெயினுல் ஆபிதீன் என்பவர் புத்தர்களை முஸ்லீமாக்குவதற்காக இங்கே வந்திருக்கிறார், மதமாற்றம் செய்ய வந்திருக்கிறார், ஏற்கனவே அக்கூர்னேங்கிற ஊர்ல ஒருத்தரை வந்து மாத்தி விட்டார். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி நடக்குமே ஆனால் நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவி விடுவார்கள், தழுவினார்களே ஆனால் புத்தர்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை ஆகிவிடும், அதனால மத பிரச்சனை வருங்கிற காரணத்தினால இவருடைய விசாவை கேன்சல்